வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது மத்தியானம் மீதமான சாப்பாட்டில் செய்ய போகிறேங்க. 3/4 கப் அளவுக்கு எனக்கு சாப்பாடு மீதியாக இருந்தது. பாருங்கள், உதுத்தி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி உதுத்தி தான் அரைக்கணுங்க. அப்படியே கட்டி கட்டியாக அரைச்சிங்கன்னா 1க்கு 2 அரைபடும், நல்லா அரைபடாது. இப்போ இதை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன். தண்ணியே விடாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விப்பரில் 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி அரைப்பட்டுரும். கெட்டியாக இருக்கணும். ஸ்பூன்லேருந்து கீழே விழாத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு அரிசி மாவு கலந்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச கேரட் ஒரு கேரட்டுங்க. பொடியாக நறுக்குன கறிவேப்பிலை, காரத்திற்கு ஒரு 4 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசையும் போதே தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு வேணும், நம்ம சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது பிசையறதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் அளவாக தான் எண்ணெய் விடுவேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இது காயட்டும். அதுக்குள்ளே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன்னு கெட்டியாக. இப்போ நம்ம வந்து வடை மாதிரி வேணாலும் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா போண்டா மாதிரி அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். நான் கிள்ளி போடுறேங்க. எந்த வடையாகட்டும் கிள்ளி போட்டால் நல்லா மொறுன்னு வருங்க. பார்க்குறதுக்கு ஷேப் இருக்காது, ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு. நான் கிள்ளி போட்டு தான் எடுக்கிறேன். இப்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதையும் மீடியம் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் கரண்டி விடாதீங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே லேசாக திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிள்ளி போட வேண்டாம் அப்படின்னா நம்ம உளுந்து வடை போடுற மாதிரியே தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம போட்டு காட்டுறோம் பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது பிளேட்டில் போடுறோம் பாருங்கள், எப்படி மொறுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். சத்தம் உங்களுக்கு கேட்கும். இப்போ நாம் உளுந்து வடை மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த வடை மட்டும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உளுந்து ஆட்டி வடை சுடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது உளுந்து வடையை விட அட்டகாசமாக மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நீ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த மொறுப்பு கண்ணிலேயே தெரியுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்கூல்லேருந்து குட்டீஸ் வர்றக்குள்ளே ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.